Okay, welcome to NLP first section for free. ஸோ ஸ்மார்ட் பிரெயின் ஸ்கில் அகாடமி மூலமாக உங்களுக்கு NLP கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் NLP கோர்ஸ்க்காக இன்ட்ரெஸ்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பில், அதாவது உங்களோட வாட்ஸ்அப்ல ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஃப்ரீ கோர்ஸ்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கிறீங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக NLP கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க. பட் இது வரைக்கும் டிசிஷன் எடுக்காத காரணம் உங்களோட ரீப்ரோக்ராம் பேட்டர்ன் இன்னும் மாறல. அதனாலதான். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட லைஃப்ல எத்தனையோ பிரச்சனைகள் வந்துன்னு தான் இருக்கும். பிரச்சனை இல்லாதது இல்ல, தடைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. நிறைய பேருக்கு தடைகள் இருக்கும். இருந்தாலும் சோ யார் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த தடைய அவங்க தடைகளா பார்க்காம சவாலா பார்ப்பாங்க. ஓகேவா? சவாலா யார் பாக்குறாங்களோ அவங்க லைஃப்ல சக்சஸ் கண்டினியூவா இருக்கும். சோ இன்னைக்கு வந்து பார்க்கலாம் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, சோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும், மணி ப்ராப்ளம் இருக்கும், அவங்க கரியர் பிரேக் இருக்கும், அவங்களோட கோல் செட் ஆகும், மேனிஃபெஸ்டேஷன் லாக் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதனாலன்னா அவங்களுக்கு ரீப்ரோக்ராம் இல்லாதனால, அதாவது அவங்களோட பேட்டர்ன் வந்து ஸோ நெகட்டிவ் தாட் அதிகமா யோசிக்கிறனால நம்ம லைஃப்ல எந்த மாதிரி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரே திங் திரும்ப திரும்ப வரும். ஸோ எக்ஸாம்பிள் உங்களோட பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா, எனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, நான் எது வேணாலும் எது ட்ரை பண்ணாலும் எனக்கு எல்லாமே லாஸ் ஆகுது, நாங்களாம் ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு லோ கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், லிமிட்டிங் பிலீவ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியான ரோட் மேப் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ உங்களோட டெசிஷன் எல்லாமே லாக் ஆகும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, அதாவது 300 பேர் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில இருக்கிறாங்க. ஸோ NLP கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்ல ஜாயின் பண்றதுக்காக அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. பட் ஏன் நிறைய பேர் டிசிஷன் எடுக்காம இருக்கிறாங்க? நிறைய பேர் வந்து லைஃப் கோர்ஸ்ல லான்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் அவங்க மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்னோட கம்யூனிட்டியில. ஸோ நிறைய பேர் டிசிஷன் எடுக்காத காரணம் தயக்கம், அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஃபியர். இந்த ஃபியர் தான் உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் ஒரு நல்ல முடிவே தராம தடுக்கிறது. சோ இந்த ஃபியரை நீங்க எப்படி இன்னைக்கு எடுக்க போறீங்க? அந்த ஃபியரை நீங்க எப்படி கான்ஃபிடன்ஸ் லெவல்ல அடுத்த லெவல்ல கொண்டு போறீங்க? ஃபியரை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டு. சோ இந்த செஷன்ல உங்களுக்கு லைவா ஒரு பிராக்டிஸ் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி NLPனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ நிறைய பேருக்கு நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா, சோ இது வந்து இந்தியால கண்டுபிடிச்சது இல்ல, US பேட்டர்ன், ஜான் கிரிண்டர், ரிச்சர்ட் பேண்ட்லர் கண்டுபிடிச்ச பேட்டர்ன் மட்டும் தான். இங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இது பிசினஸ்ல மட்டும் NLP யூஸ் பண்ணா பெரிய பெரிய லெவல்ல இருக்கிற CEO, MD லெவல்ல பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றதை விட பர்சனலோட ப்ராப்ளம், ஒரு மனிதருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கொண்டு வரலாம். உங்களோட ப்ரோக்ராம், உங்களோட பிரெயினோட ப்ரோக்ராமை நீங்க தெரிஞ்சுக்கினா நீங்க அது மாத்தலாம். உங்களோட இமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாவே உங்க லைஃப் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ இது வச்சுதான் இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த பேட்டர்ன் தான் நாங்க சொல்லி கொடுக்க போறோம். ஸோ நியூரோ லிங்குஸ்டிக் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் நியூ கோட் இப்பதான் லான்ச் ஆயிடுச்சு. அதுவும் நான் முடிச்சிருக்கிறேன், ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய டெக்னிக்ல இந்த கோர்ஸ்ல நீங்க பார்க்கலாம். நிறைய உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆகுறதுக்கு 100% ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரே ஒரு கோர்ஸ், NLP கோர்ஸ். நீங்க ட்ரைனரா இருக்கலாம், ரெக்கி ஹீலரா இருக்கலாம், யோகா, மெடிடேஷன், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர், கோச், பிசினஸ் கோச், எது வேணாலும் இருக்கலாம். உங்க கோர்ஸ்ல நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம், அதாவது நீங்க ஒரு டாக்டர் படிச்சிருக்கலாம், நீங்க ஒரு லாயரா இருக்கலாம், எல்லா வகையிலையும் இந்த நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். பிசினஸ் கோர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். நீங்க கோச்சா இருந்தா உங்களோட கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஹை டிக்கெட் கிளைண்ட் க்ளோஸ் பண்ணலாம். நீங்க ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர் ஆனா நீங்க கார்பரேட் ட்ரைனரா மாத்தலாம். உங்களோட பிசினஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரே ஒரு கோர்ஸே உங்களுக்கு மாஸ்டர் லெவல்ல நீங்க படிச்சிட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஒரு கோர்ஸ் இது மினிமம் 1.5 lakhs வாங்குறாங்க அப்ராட்ல, இங்க கிடையாது. பட் நீங்க யூஎஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணா ஸோ 3 lakh ஒரு கிளைண்ட் கிட்ட வாங்கலாம். ஹையஸ்ட் காஸ்ட் தான் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம். ஸோ அதனாலதான் நான் அடிக்கடி ரெக்கமெண்ட் பண்றது, கோச், ட்ரைனர் உங்களுக்கு எல்லாமே இது ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த சர்டிஃபைடே போதும் உங்களுக்கு ஹை டிக்கெட் கிளைண்ட்
க்ளோஸ் பண்றதுக்காக. அதுதான் உங்களோட டிசிஷன் தான் சரியான டிசிஷன் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ உங்க வாட்ஸ்அப்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் மினிமம் கோர்ஸ்ல இருந்து ஹை லெவல் கோர்ஸ் வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கிறேன். ஸோ வாங்க லைவ் ப்ராக்டிஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு பிபிடி பார்க்கலாமா? ஓகே, ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிபிடி. ஸோ நியூரோலிங்கஸ் வந்து எல்லாமே பிரைனோட ப்ரோக்ராம் தான். ஸோ இதோட ஹிஸ்டரி பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா பார்த்துக்கலாம். வாட் இஸ் என்எல்பி ஹிஸ்டரி அப்ளிகேஷன்? அண்டர்ஸ்டாண்டிங் சப் மொடாலிட்டிஸ் விஷுவல் ஆடிட்டரி கினஸ்டிக். ஸோ ஒரு விஷயத்த நம்ம எப்படி சப்கான்சியஸ்ல பார்க்குறோம், கேட்குறோம், உணர்றோம். இந்த விஏகே மெத்தட் மட்டும் தான் முக்கியமான ஒரு பேட்டர்னா இருக்கும் போது இந்த பேட்டர்ன் தான் நம்மளோட பிரைன். ஸோ நியூரோ என்பது ஒரு நரம்பு, லாங்குவேஜ் என்பது லிங்குஸ்டிக் சொல்லுவாங்க, மொழி. நம்ம செல்ஃப் டாக் பண்றோம் இல்லையா, நம்ம மொழி. ஒரு சாஃப்ட்வேருக்கு பிரைன், சாஃப்ட்வேருக்கு ஒரு சாஃப்ட்வேர் எப்படியோ, கம்ப்யூட்டருக்கு ஒரு சாஃப்ட்வேர் எப்படியோ, நம்ம பிரைனுக்கு ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? அதுதான் நான் மாத்தி சொன்னேன். ஸோ கம்ப்யூட்டருக்கு ஒரு சாஃப்ட்வேர் போல நம்ம ஹியூமனுக்கு சாஃப்ட்வேர் வந்து பிரைன். இந்த ப்ரோக்ராமை எப்படி மாத்துறோமோ அப்படிதான் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாட் ஜிபிடி நிறைய பேர் இன்னைக்கு யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஏஐ எல்லாமே பிசினஸ்ல ஹை லெவல்ல போயின்னு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே பிசினஸ்ல நிறைய பேர் புக் ரைட்டிங் பண்றதும் சாட் ஜிபிடில இருக்கு. நிறைய கண்டென்ட் எடுக்கிறோம், நிறைய கண்டென்ட் டெலிவரி பண்றோம். சாட் ஜிபிடி எப்படி பண்ணும்? நீங்க என்ன கேக்குறீங்களோ, நீங்க என்ன இன்புட் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். கரெக்டா? சாட் ஜிபிடி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். அதே போலதான் நம்ம பிரைன். நீங்க நினைக்கிறீங்களோ, என்ன திங்க் பண்றீங்களோ அது ரிசல்ட் வரும். நிறைய பேர் இது வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணாம ஒரு விஷயத்த நீங்க உங்க கண்ட்ரோல் இல்லாம உங்களை மீறி போறது அந்த தாட் ஓவர் திங்க். ஒரு விஷயம் தோல்வி ஆயிடுச்சுன்னா அந்த தோல்வி எதனால ஆயிடுச்சு நீங்க ரிசர்ச் பண்ணாம இதுதான் முடிவா, இப்படிதான் இருக்குமா, இதுதான்னு சொல்லி நீங்க ஒரு டிசிஷன் எடுத்து வேற வேற லெவல்ல நீங்க உங்களே அறியாமல லாங் ப்ராசஸ் கண்ட்ரோலே இல்லாம போகும். ஒரு ஃப்ரீக்வன்சி, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அது உங்களை மீறி ஒரு சப்கான்சியஸ் வந்து உங்களை மீறி கண்ட்ரோல் பண்ணாம நெகட்டிவ் தாட் இருக்கும். அது நீங்க நம்ப ஆரம்பிச்சா, நெகட்டிவ நீங்க நம்ப ஆரம்பிச்சா அது அடுத்த லெவல்ல உங்களுக்கு கொண்டு வரும். பட் அதே நீங்க பாசிட்டிவ் லெவல்ல இல்ல, நான் வந்து ஜெயிப்பேன், எனக்கு வந்து நான் நினைக்கிற லைஃப் எனக்கு எடுக்கும், நான் பாசிட்டிவா இருப்பேன், என் லைஃப்ல சந்தோஷமா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்க கோலை நீங்க பிலீஃப் சிஸ்டம் கொண்டு வந்து உங்க பேட்டர்னை மாத்துனா எல்லா விஷயம் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட், உங்களோட தாட், உங்களோட சாஃப்ட்வேர் அது உங்ககிட்ட சாட் ஜிபிடி போல உங்க லைஃப் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். இட்ஸ் சிம்பிள் மேட்டர். அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்எல்பியோட டெக்னிக். ஸோ எப்படி இந்த ரீப்ரோக்ராம் ஒரு டெக்னிக்ல சேஞ்ச் ஆகணும்னா நிறைய டெக்னிக் இருக்கு. நிறைய டெக்னிக் மூலமாக இந்த ரீப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனா இதே சேம்ல உங்களோட நெகட்டிவ் தாட்டை ரிமூவ் பண்றதுக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அபண்டன்ஸ் ஆன லைஃப், உங்க லைஃப்ல ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் நீங்க நினைச்சா பிலீவ் சிஸ்டம் சப்கான்சியஸ்ல போட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இது சப்கான்சியஸ்மே கொண்டு வரும். ஸோ இன்னைக்கு மணி மைண்ட் செட் பத்தி நிறைய பேர் கோச் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்எல்பி நியூரோ ப்ரோக்ராம் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? சேஞ்ச் இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன், ஃபியர் டு காம், பெயின் டு கம்ஃபர்ட் எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் மூலமா பண்றோம். ஸோ விஷுவல் ஆடிட்டரி கினஸ்டிக்ஸ், ஸோ பிரைன், அதாவது எல்லாமே இது பத்தி நாங்க டீப்பா பண்ணோம்னா ஒரு பிரைனோட செக்ஷன் இருக்கு. ஸோ அதை நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துடலாம். கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட், இந்த 2 விஷயம் வச்சுதான் நம்ம எல்லாமே பண்றோம். கான்சியஸ் எப்படி ஒர்க் வந்து நம்ம எது பாக்குறோமோ அது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்காதது இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு தேவையில்லாததுன்னா அதை ஒதுக்கணும். பட் நம்மளுக்கு எது தப்பா இருக்கோ அது உண்மையான கான்சியஸ் பாக்குறதெல்லாம் உண்மை நினைச்சா அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதுதான் ரீப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ பிரைனோட கான்செப்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சப் மொடாலிட்டிஸ் என்று 3 முக்கிய மொடாலிட்டிஸ். விஷுவல், இதுதான் மொடாலிட்டிஸ் சொல்லுவாங்க. காட்சி பாக்குறது, கேக்குறது, உணர்றது. சோ இது வச்சு ஒரு லைவ் பிராக்டிஸ் பார்க்கலாமா? ரெடியா? ஓகே ஃபைன்.
ஸோ விஷுவல் சப் மொடாலிட்டிஸ் பார்க்கலாம். ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி பார்க்கறது, கேட்கறது, உணர்றது. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கணும். ஸோ வாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஒரே செகண்ட். எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. ரிலாக்ஸா உங்க மைண்ட் காம் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் பண்ண போறோம். நீங்க லைவ் ப்ராக்டிஸ்ல வரும்போது, லைவா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பர்சனல் ப்ராப்ளம் 1-to-1 கோச்சிங் மூலமாக அது என்னவாக இருக்கலாம். 10 வருஷம் நீங்க மறக்க முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பண ப்ராப்ளம் இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் தாட் எது வேணாலும் இருக்கலாம். அதை ரிலீஸ் பண்ணலாம் ஒரு ஒரு எக்ஸசைஸ் மூலமாக. இந்த ரிசல்ட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ பட் இது வந்து குரூப் கோச்சிங்கா பண்ணும்போது, லைவ் செக்ஷன் பண்ணும்போது நான் என்ன சொல்றோம் எக்ஸசைஸோ அதை நீங்க பார்த்துட்டு அப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரிலாக்ஸா இருங்க. ஸோ உங்க கண்ணு மூடிக்குன்னு நான் சொல்ற விஷயத்த நீங்க அப்படியே இமேஜா பார்க்கணும். இமேஜா பார்த்து நான் சொல்ற ஒரு கைடன்ஸ் அது அப்படியே உங்க மன அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த விஷயத்தை உருவத்தை கொடுக்கணும். அந்த உருவத்தை எப்படி மாத்து சொல்றேன்னா அதை மாத்தணும். மாத்திட்டு திரும்ப நான் வேற ஒரு பிராக்டிஸ் பண்ணும்போது திரும்ப அந்த வைப்ரேஷன், ஹாப்பி வைப்ரேஷன் கொண்டு வரணும். ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த விஷயம் நீங்க பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஒன்ஸ் அகேன். ஸோ ரிலாக்ஸா உட்காருங்க. பி காம். உங்களை சுத்தி என்வரன்மெண்ட் சைலண்டா இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் நீங்க தூங்கும் போது நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தூங்குனா ஸோ நல்லா இருக்கும். அதே போல அதிகாலையில் பண்ணா கூட நல்லா இருக்கும். ஸோ உங்களோட ரீப்ரோக்ராம் மைண்ட் பண்ண போறோம். உங்க பேட்டர்னை மாற்ற போறோம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஓவர் திங்கிங் இருக்கலாம், ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கலாம், பிஸ்னஸ் லாஸ் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், மணி லாஸ் இருக்கலாம். உங்களோட எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த ஒரு லைவ் செக்ஷன்ல உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வித்தின் 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்க அடிக்கடி பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நீங்க நினைக்கிற மாதிரி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதை சக்சஸ். ஸோ ரெடியா? கண்ணு முடிக்குங்க. ஸோ நான் ஒரு விஷயத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன், என்னை பாருங்க. காமா இருந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படியே மூச்சு பயிற்சி. ஹோல்ட். சிம்பிள் மெத்தட் தான். ஆனா மெடிடேஷனுக்கு ஐஎம் சர்டிஃபைட் மெடிடேஷன் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு ஒரு தனி இருக்கு. பட் சிம்பிளா இதை சொல்லித்தரேன். ஹோல்ட். செகண்ட். திருப்பும் 3வது முறை. இப்போ மூச்சு இழுத்து ஹோல்ட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி பண்ணும்போது உங்க கவனம் ஃபுல்லாவே, உங்களுக்கு கான்சியஸ் ஃபுல்லாவே உங்க மூச்சு மேல கவனம் இருக்கணும். அதே சமயத்துல உங்க கண்ணை மூடிக்குங்க. ஸோ உங்க மைண்ட் ரிலாக்ஸ் சொல்லுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். சைலண்டா உங்க மனசை அமைதிப்படுத்துங்கள், அமைதிப்படுத்துங்கள். நிதானத்தை உங்க மனதுக்கு சொல்லுங்கள். நான் அமைதியாக இருக்கின்றேன், நிதானத்தோடு இருக்கிறேன். நீங்க கண்ணு மூடிக்கிட்டு இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அடிக்கடி வர நெகட்டிவ் தாட், அடிக்கடி நீங்க சிந்திக்கின்ற ஓவர் திங்கிங், உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம், அதாவது சவால்கள், என்னென்ன சவால்கள் இருக்கு உங்க லைஃப்ல, தடைகள் என்ன, அது எல்லாமே உங்க மனக்கண்ணில் கொண்டு வாங்க, எதிரில் கொண்டு வாங்க. இப்போ நான் நினைச்சுன்னு இருக்கிற எக்ஸாம்பிள், மனக்கண்ணில் ஒரு தடை இருக்கு.
ஸோ ஓவர் திங்க் பண்றேன், அடிக்கடி ஓவர் திங்க். ஸோ என்னோட ஓவர் திங்க் வந்து அடிக்கடி வருது. அது ஏன் எனக்கு ஓவர் திங்கிங் தான் வருது, அதை நீங்க பாக்குறீங்க, அதே போல நானும் பாக்குறேன். அதுக்கு ஒரு உருவத்தை கொடுங்க. இந்த ஓவர் திங்க் அடிக்கடி வருது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஓவர் திங்க்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தா அடிக்கடி நினைக்கிற பிரச்சனையை அதுக்கு கண் மூடிக்கின்னு உருவத்தை கொடுங்க. அது எப்படி நீங்க உங்க மனக்கண்ணால பாக்குறீங்க? எக்ஸாம்பிள், அதிகமான ஃபியர் இருக்கு, அதிகமான பயம் இருக்கு உங்களுக்கு. அந்த பயம் ஒரு இருட்டாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? சோ இருட்டா இருக்கிற மாதிரி, எதுவுமே உங்களுக்கு ஒரு வழிகள் கிடைக்காத மாதிரி, இருட்டுல இருக்கிற மாதிரி, யாருமே துணையா இல்லாம தனிமையில இருக்கிற மாதிரி, கஷ்டத்துல இருக்கிற மாதிரி, நீங்க ஒரு காட்டுல இருக்கிற மாதிரி, சோ ஏதோ ஒரு உணர்வுகள் அடிக்கடி உங்களுக்கு வந்து போகிறது. எதுவுமே எனக்கு ஹெல்ப் இல்லையே, யாருமே எனக்கு ஹெல்ப் இல்லைன்னு உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னோட இந்த தாட் என்னை விட்டு போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுகிறேன். அப்போ அந்த உருவம் பாக்குறீங்க, இருட்டா இருக்கிற ஒரு உருவத்தை புகையா இருக்கிற ஒரு கருப்பு நிறமா நீங்க பாக்குறீங்க. பட் உங்க மனக்கண்ணால எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஒரு உருவம், பிடிக்காத உருவத்தை பாக்குறீங்க. அப்படியே உங்க மனக்கண்ணால உங்க நெத்தி மேல இருக்கிற மாதிரி பாருங்க. அந்த உருவத்தை மனக்கண்ணால தூரமா அப்படியே தள்ளுற மாதிரி மனக்கண்ணால தள்ளி வச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு தூரமா போற மாதிரி பாருங்க. அந்த உருவம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கஷ்டமான சூழ்நிலையான அந்த உருவத்தை கொடுக்குறீங்க. அது கருப்பு நிறமாக இருக்கிறது. அது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போகிறது. பிராக்டிஸ் பண்ணும்போது கண்ணு திறக்காதீங்க, அப்படியே நான் சொல்றது கேட்டுக்கினே அப்படியே அந்த மனக்கண்ணால பாருங்க. உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரமா போய் உங்க மனக்கண்ணால அது மங்களா அப்படியே செய்யுது, மங்களா ஆன மாதிரி பாருங்க. கருப்பு நிறம் கொஞ்சம் கொஞ்சமா அழிகிறது. மனக்கண்ணால பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது கருப்பா இருக்கிறது எல்லாமே வெள்ளையா மாறுற மாதிரி பாருங்க. உங்களுக்கு தெரிகிறதா? அப்படியே கண்ணு மூடி உங்க மனக்கண்ணால பாருங்க. கருப்பு நிறத்தை வெள்ளையா மாத்துறதுக்கு அப்படியே மங்கள ஆக்கி அதை வெள்ளையா ஆக்கிடுங்க. ஒயிட்டா பிளாக்கா இருக்கிற பிக்சரை ஒயிட்டா பண்ணிடுங்க. அப்படியே ஒயிட்டா பண்ணிட்டு அப்படியே மங்கள ஆக்கி அப்படியே கீழே வீழ மாதிரி பாருங்க. ஸோ இல்லைன்னா அதை அப்படியே சின்ன சின்னதா ஒரு அப்படியே கிழிஞ்சு சின்ன சின்னதா அந்தந்த பக்கமா பறந்து போன மாதிரி பாருங்க. ஃபுல்லாவே அந்த காகிதம் பறந்து போன மாதிரி அப்படியே தூள் தூளா போய் ஆயிட்டு எல்லா இடத்துல அப்படியே பறந்து தூரமா உங்களை விட்டு போயிடுச்சு. ரிலாக்ஸ், அப்படி ஸ்லோவா உங்க கண் திறந்து பாருங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜ் நீங்க உங்க மனக்கண்ணால பண்ணி இருக்கிறீங்க. ஸோ ஃபீல் பண்றீங்க பாருங்க. உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அது உங்களை விட்டு போயிட விட்டது. அது இல்லை.
ஸோ தேவையில்லாத தான் நீங்க சப்கான்ஷியஸ்ல இன்புட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறீங்க. இப்போ ரீப்ரோகிராம் நீங்க பண்ணிட்டீங்க. அது வந்து உங்ககிட்ட விட்டு போயிடுச்சு. இப்போ லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ, அந்த நிறத்தை நீங்க கண் மூடி பாருங்க. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுங்க. வைப்ரேஷனா ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பாருங்க. ரிலாக்ஸா ஓப்பன் யுவர் ஐஸ். உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதியை நீங்க பார்ப்பீங்க. நிதானத்தை பார்ப்பீங்க. சாட்டிஸ்ஃபையா ஒரு நேரத்தை நீங்க அனுபவிப்பீங்க. இப்போ இந்த ஃபியரு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. முழுசமா போயிடும் அது. சிலருக்கு வித்தின் 5 மினிட்ஸ்ல டோட்டலா அந்த ஃபியர் வராது. திரும்ப கண்ணு மூடி பாருங்க. அந்த ஃபியர் உங்களுக்கு வருதா பாருங்க. கண்டிப்பா வராது. ஸோ இதுதான் இது இட்ஸ் எ மேஜிக் நியூரோ ப்ரோக்ராம். இதே ப்ரோக்ராம்ல நீங்க லைவா பிராக்டிஸ்ல வந்து 1 to 1 கோச்சிங்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த லெவல்ல ஒரு பிராக்டிஸ் இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் உங்கள விட்டு போன பிறகு அடுத்த லெவல் ஒரு பிராக்டிஸ் இருக்கு. நீங்க லைவ் பிராக்டிஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் அப்படியே நீங்க பார்ப்பீங்க. வித்தின் 5 மினிட்ஸ்ல உங்களோட ப்ரோக்ராம் சப் கான்ஷியஸோட ரிசல்ட்டே உங்களுக்கு குடுத்துரும். அந்த ரிசல்ட்ட நீங்க அப்படியே உங்க மனக்கண்ணால பார்ப்பீங்க. அத நம்புவீங்க. ஸோ நீங்க இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணும்போது நெறைய பேரு இந்த லைஃப்ல வந்து NLP மூலமாக பெரிய வெற்றி அடைஞ்சு இருக்கிறாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன், பெரிய பெரிய கோச், பெரிய பெரிய லைஃப்ல இருக்கிற ரொம்ப அதாவது வாழ்க்கையில சறுக்கல்ல விழுந்தவங்க லைஃப்ல இந்த NLP ப்ரோகிராம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயி லைஃப்ல அப்கிரேட் ஆயி சக்சஸ் ஆயின்னு இருக்கு. இன்னைக்கு நெறைய பேர் நெறைய பிசினஸ் கோச் இருக்கிறாங்க. நெறைய வந்து அப்கிரேட் பண்றாங்கன்னா, இந்த நியூரோ சயன்ஸ் கத்துக்கின்னு தான் பெரிய லெவல்ல வேற வேற ஒரு டாபிக்ல அவங்க நடத்தின்னு இருக்கிறாங்க. ஸோ நெறைய பேருக்கு காலேஜ்லேருந்து பசங்களுக்கு குடுக்கலாம், பெரியவங்களுக்கு குடுக்கலாம், பிசினஸ் மேன் குடுக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப் குடுக்கலாம். எல்லாருங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ப்ரோகிராம் இருக்கு. இது நெறைய டெக்னிக் இருக்கு. லைவ் பிராக்டிஸ்ல தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக் மூலமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க லைவ் பிராக்டிஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? எல்லாமே என்னோட WhatsAppல மெசேஜ் அனுப்புங்க. ஸோ நெறைய பேர் வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பாம இருக்காதீங்க. உங்களோட ப்ரோகிராம் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்காம தடுக்குது. ஸோ அந்த தடைகள் நீங்க மட்டும் தான் அத வந்து கலைச்சு ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும். உங்கள ரீப்ரோகிராம் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே உங்களோட பேட்டர்ன மாத்துனா உங்க லைஃப் சக்சஸ் ஆகும். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க் யூ.